அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே, எதிர்வர இருக்கின்ற 19/4/2024 அன்று இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றதை விட நம்மளுடைய தலையெழுத்தை நம்மளே மாற்றக்கூடிய நாள். இந்தியாவினுடைய தலையெழுத்துன்னா இந்தியாவுக்குன்னு அப்படி ஒரு வாசகம், அது அவ்வளோதான். இந்திய நாட்டு மக்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட போகிறோம். பார்த்தீங்களா? ஓட்டு போடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகுமா? பட்டனை தட்டுறது தானே, 1 நிமிஷம் கூட ஆகாது. அந்த 1 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய 5 வருட எதிர்காலத்தை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த 1 நிமிஷம்தான். அந்த 1 நிமிஷத்தில் நம்ம போடக்கூடிய அந்த ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கவனம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளவு மோசமான நபர்களாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் அப்படியே கடந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அதிகாரங்கிறதான ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்தை வச்சு தானே எல்லாமே பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த 1 நிமிஷங்கிறது. 1 நிமிஷம் ஆகாது, புரியறதுக்கு சொல்கிறேன். அந்த 1 நிமிஷம், ஓட்டு போடக்கூடிய 1 நிமிஷம். இப்போ நம்ம நாட்டினுடைய நிலைமை என்ன? இந்த தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, ஒரு தலைவனுடைய சாதனை எடுத்து சொல்லி அல்லது ஒரு கட்சியினுடைய சாதனை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட நம்ம ஆதரவு கேட்க முடியுமா? அதற்கான தகுதியை எந்த கட்சி தலைவராவது எந்த கட்சியாவது பெற்றிருக்கிறார்களா? நீங்கள் இந்த தலைவர் இந்த சாதனை செஞ்சார், இந்த கட்சி இந்த சாதனை செஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் பட்டியல் போட ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், உங்களுக்கு 10 பட்டியல் தான் போட முடியும். ஆனால் அதற்கு எதிராக நாட்டு மக்கள் நூற்றுக்கணக்கான பட்டியல் போடுவாங்க. விளங்குதுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட உண்மையிலேயே பதில் இருக்காது. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடியது உண்மைதான். அது இந்த வகையில் பாதிக்கப்பட்டோம், இந்த வகையில் பாதிக்கப்பட்டோம். நீ சாதனையே சொல்கிற, உண்மையிலேயே இந்த சாதனை அவர் பண்ணார், இன்னைக்கு இன்னென்ன விதத்தில் நம்ம வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு ஒரு வழியில் இவரும் தானே காரணம், இந்த கட்சியும் தானே காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு மக்கள் நம்மள்கிட்ட கருத்தை எடுத்து வச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம திருன்னு முழிக்கணுமே தவிர அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, பதில் சொல்லவே முடியாது. அதனால் இவருக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்சியாளாக நம்ம நின்று இந்த விஷயத்தில் பேசவே கூடாது. அதுக்காக வேண்டி நம்ம ஓட்டு போடாமல் இருக்கவும் முடியுமா? அதுவும் முடியாது. ஜனநாயக கடமை தானே அது. அப்போ நம்ம ஜனநாயக நாட்டில் தான் நம்மளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே தீயவனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான், யாருக்குமே ஓட்டு போடாதீங்க, நானும் ஓட்டு போட மாட்டேன். சரி, இந்த முடிவு எடுத்தாச்சு. இந்த முடிவு எடுத்தாலும் அவங்க தானே வரப்போகிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டாலும் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் அப்போ அவன் தானே வருவான். அதனால் என்ன நன்மை? ஒரு நன்மையும் இல்லைல்ல. எப்படியும் நம்ம இந்த ரூட்டில் போய் ஆகணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல சிங்கம் நிற்கிது, இன்னொரு இடத்துல என்ன நிற்கிது, ஒரு நாய் நிற்கிது. நம்ம எப்படி இப்போ பாதையை கடந்து தான் ஆகணும். இந்த சைடு போனால் சிங்கம் கடித்து குதறி போடும், இந்த சைடு போனால் நாய் கடித்து போடும். ஆக இந்த 2 கடியில் ஏதாவது ஒரு கடி நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கினா தான் நம்ம அந்த பாதைக்கு நம்ம போக முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நாய் கடித்தா நம்ம ஒரு 7 ஊசி போட்டுக்குவோம், உயிராவது மிஞ்சும் இல்லை, உடம்பாவது மிஞ்சும் இல்லை. சிங்கத்துக்கிட்ட போய் மாட்டினோம்னா உயிரும் போய் நம்மளுடைய சதையும் போய் மொத்தமாக தின்னு போடும்ல. இந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம். இந்தியாவில் தேர்தல் விஷயத்தில் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? இந்த சிங்க நாய் உதாரணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்போ சிங்கத்து சைடு நம்ம போகிறதா, இந்த நாய் சைடு போகிறதா, இந்த ஆபத்துக்காகன்னு நான் சொல்ல வர்றேன். அதனால் இந்த ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த முடிவெல்லாம் தவறானது. விளங்குதுங்களா? அதே நேரம் நம்ம எதை அதிகமாக சிந்திக்கணும்னு கேட்டால், யார் இந்த ஆட்சியில் மீண்டும் வரக்கூடாது, யார் ஆட்சி கட்டிலில் ஏறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. காரணம் என்ன? ஏற்கனவே ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்களே பிஜேபி, அவர்களால் நாம் பட்ட துயரங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், இழப்புகள் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பலவிதமான துயரங்களை சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்களே பெற்றிருக்கத்தானே செய்கிறோம். முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
அப்போ நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தினுடைய வலிமை, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியத்தானே செய்ய, அனுபவப்பட்டு தான் இருக்கிறோம். இதை புதுசாக ஆய்வு பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யார் வரக்கூடாதுன்னா இவங்க தான் வரக்கூடாது. அப்போ இவர்கள் வராமல் இருப்பதற்கு நாம் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு இந்த ரெண்டுக்கு இடப்பட்டா இவருக்கு போய் நம்ம போடுவோம்னு சொன்னால் அதனால் யாருக்கு நன்மை, யார் நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அதுவும் நன்மை. அப்போ அவர் நல்லா பேசுகிறாரு, இவங்க நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, இந்த கருத்தை கேட்டு பேசுகிறத கேட்டெல்லாம் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா இது நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது தானே. ஆனால் நல்லா நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த பிஜேபி இது இல்லை, ஏன்னா அவங்களே வந்து மதத்தை மையமாக வச்சு தானே ஆட்சியை பண்ணுறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது பல கலவரங்களுக்கு மூல காரணமாக இருந்தது. அதாவது உரிமைகள், வாழ்வாதாரம்னாலாம் நம்ம சொல்கிறோமில்ல, இதை செய்யணும் அதை செய்யணும், நாங்கள் வந்தால் இதை செய்வோம், என்னென்னமோ சொல்லித்தான் இருக்கிறாங்களா, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த கருத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம், அனைவருமே ஒன்றா தான் இருக்கிறோம். அப்போ அனைவருமே இந்த கருத்தில் ஒன்றாக இருப்பது உண்மை என்று உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் அது உண்மையாக இருக்குமேயானால் எந்த ரூட்டில் போய் சிந்திக்கணுமோ அந்த ரூட்டில் தான் சிந்திக்கணும். நம்ம கட்சி ரீதியாக சிந்திக்கவே கூடாது. இதில் எங்களுக்கு கொஞ்சம் பதவி கிடைக்கும், இதில் போனால் எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் சிந்திச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டாக தான் வருவீங்க. விளங்குதா நீங்கள்? அதனால் யார் வரக்கூடாதுங்கிறத மட்டும் என்ன செய்யுங்க, அதிகமாக கவனம் செலுத்துங்க. எதிர் வரக்கூடிய அந்த 19/4/2024 அன்று நாம் போடக்கூடிய அந்த ஓட்டு இருக்குல்ல, நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அன்னைக்கு நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா 5 வருஷம் மோசமான நிலைக்கு நம்ம போயிடும். ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறோம், கீழ்மட்டத்தில் போயிடும். இதை நல்லா கவனமாக வைத்துக்கொள்ளுங்க. நன்றி.